வணக்கம் நண்பர்களே. பால் ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு உணவு. அப்படி பிடிக்கலனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கட்டாயமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே குடிக்க வச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பால்ல நிறைய ஆரோக்கியமான சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால. ஆனா, நம்ம என்ன பண்றோம், இந்த ஆரோக்கியமான பால் கூட சில உணவுகள நம்ம சேர்த்து சாப்பிட்டா, இன்னும் கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம சில உணவுகள சேர்த்து சாப்பிடுறோம். ஆனா, சில உணவுகள் நன்மையை கொடுக்கும், சில உணவுகள் ஆபத்த கொடுக்கும். அது விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ, பாலுடன் சில பழங்கள சேர்க்கிறது மிகவுமே தவறான விஷயம். அது கூட சில உணவுகள சேர்த்து சாப்பிடுறது, நம்ம எல்லாருக்குமே ஒரு கடுமையான பாதிப்ப ஏற்படுத்தலாம். ஸோ, அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். சிலருக்கு சில சேர்க்கை செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். சிலருக்கு வயிற்று உப்பசம், வாந்தி உணர்வு, செரிக்கிறதுல பிரச்சனை, சிலருக்குலாம் அலர்ஜி, சிலருக்கு வெண்புள்ளிகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு சேர்க்கையா இருந்தாலும் நம்ம அதை சரியான சேர்க்கையை தான் எடுக்கணும். ஸோ நம்ம 1க்கு 2 முறை யோசிச்சு தான் நம்ம எடுக்கணும். பால் குடிக்கிறோம் நல்லது, ஆனால் பால் சாப்பிட்ட உடனேயோ இல்லை பால்லையோ கடந்து குடிக்கக்கூடிய மற்ற பொருட்கள் அது எந்த ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம குழந்தைகளுக்கும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் சரி, நம்மளும் சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் 95% ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தவறு தான் அது அவங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்துது. ஸோ பால் குடித்த உடனேயே சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன உணவுகள் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஒரு சேர்க்கையை குழந்தைகளுக்கோ இல்லை வயதானவர்களுக்கோ கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஃபர்ஸ்ட் பால் ஏன் ரொம்பவுமே முக்கியமான ஒரு உணவாக கருதப்படுது? ஏன்னா பிடிக்கலைனாலும் குடிக்க சொல்கிறாங்க. அப்போ அதில் என்னமோ இருக்குதானே. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பாலில் கால்சியம், புரோட்டீன், விட்டமின் B12, ரிபோஃப்ளேவின்ஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க. ஆனால் பால் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் அதனுடைய சத்துக்களை நம்ம உடலால் உறிஞ்ச விடாமல் பண்ணும். இன்னொன்று ஆபத்துகளையும் ஏற்படுத்தும். ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, பால் கூட நம்ம சேர்த்து எடுக்கக்கூடாத முதல் உணவு என்னென்னா சிட்ரஸ் பழங்கள். அது என்னங்க சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நம்ம விட்டமின் C அதிகமாக இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள், அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, அப்புறம் நார்த்தங்காய், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே சிட்ரஸ் நிறைந்த பழங்கள். இது விட்டமின் C அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பால் குடித்த உடனே இந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சை ஜூஸு இதெல்லாம் குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. பால் குடிச்சிருவாங்க, உடனே ஆரஞ்சு பழத்தை அப்படியே உரித்து சாப்பிட்ருவாங்க. பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் தெரியாமல் இதை கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதனால சிலருக்கு வயிறு கனத்த ஒரு உணர்வு ஏற்படும். செரிமானம் செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு தெரியாது. இதனால தான் உங்களுக்கு உடல்நல சரியில்லாம போயிருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உப்பசம் ஏற்படும். அமிலத்தன்மை அதிகமாகும். ஏன்னா இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த பழங்கள்ல என்ன இருக்குது? அமிலம் அதிகமாவே இருக்கு. ஸோ அமிலம் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் கூட பாலை சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். நடந்து உங்களுக்கு செரிமானத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா பாலில் கேசைன் புரோட்டீன் இருக்குது. இதை அந்த ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா பாலை உரைய செஞ்சிடும். ஸோ அதனால தான் எப்போதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும், பால் குடித்த உடனே இந்த மாதிரியான சிட்ரஸ் பழங்களை எடுக்கக்கூடாது. அதை எடுக்கிறதுக்கான முறை என்னென்னா, 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாது. இல்லைன்னா இந்த பழங்களை முதல்ல சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் சென்றுட்டு நீங்கள் பால் குடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கணும்.
அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். இது எல்லாருக்கும் தீங்கு விளைவிக்காது. ஏன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சில நேரங்கள்ல இது பிரச்சனை பண்ணாது. ஆனா செரிமான பிரச்சனை, அதாவது உடல் ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக விளைவுகள ஏற்படுத்தலாம். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். ஸோ இடைவெளி விட்டுட்டு பாலையும், சிட்ரஸ் பழங்களையும் எடுத்துக்கிறங்க. முக்கியமா வயதானவர்கள், சிறு குழந்தைகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் மற்றும் மீன் தாங்க. இது ரொம்பவுமே பிரபலமான ஒரு விஷயம். ஏன்னா, மீன் சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கவே கூடாது. அதே மாதிரி பால் குடிச்ச பிறகும் மீன் சாப்பிடவே கூடாது. அப்படின்னு பலரும் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா, இது சிலருக்கு சில பிரச்சனைகள ஏற்படுத்தும். சிலருக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனா, வருமுன் காப்பதே சிறந்தது அல்லவா? ஏன்னா, வந்த பிறகு நம்ம அவதிப்படுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடலை பாதுகாத்துக்கிறணும்ல. அதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா பாலும் மீனும் சேர்ந்து சாப்பிட்டா தோள்கள்ல வெண்புள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரும் சொல்ல முடியாது, வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும். ஸோ மீனையும் பாலையும் ரெண்டுமே சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, மீன்லையும் புரதம் இருக்குது, பால்லையும் புரதம் இருக்கு. ஸோ ரெண்டுமே புரதம் நிறைந்த உணவுகள்ங்கிறதுனால இது சிலருக்கு என்ன ஆகும்னா, செரிமானம் சிரமம் ஏற்படும், வயிறு நிறைவு ஏற்படும், செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால இந்த 2 உணவுகளையும் சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா இடைவெளி விட்டு, அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் இடைவெளி விட்டு எடுக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. அதாவது உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னா, சிப்ஸு, பஜ்ஜி, பக்கோடா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டத்த சொல்றேன். ஏன்னா அது ஏற்கனவே எண்ணெயில பொரிச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது செரிக்கிறதுலயும் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது ரொம்பவே காரமாவும் இருக்குதா, ஸோ காரத்துக்காக என்னன்னா, நிறைய ப்ராசஸ்டு பண்ண கலர் இந்த மாதிரிலாம் சேர்த்திருப்பாங்க. ஸோ அதுவே ஆல்ரெடி நம்மளுக்கு டேஞ்சர் தான், தீங்கு கொடுக்கக்கூடியது தான். ஸோ அது கூட நம்ம பாலையும் சேர்த்து குடிச்சோம்னா என்ன ஆகும்? ஸோ ரொம்பவுமே நம்மளுக்கு தீமை தான் ஏற்படும். ஸோ உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள நம்ம அதிகமா எடுக்கும்போது தாகத்த அதிகரிக்கும். அப்புறம் இந்த மாதிரியான ஆயில் நிறைந்த உணவுகள், ஆயில் நிறைந்த ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது கொழுப்பு நிறைந்த ஒரு உணர்வு, கொழுப்பு உடலுக்கு நிறைய ஆரம்பிக்கும். ஸோ இது 2மே சேர்த்து எடுக்கும்போது செரிமானம் ரொம்பவே மெதுவாக ஆரம்பிக்கும், ஸ்லோவா ஆரம்பிக்கும். செரிமானம் இங்க செரிக்க முடியாம ரொம்ப ஸ்லோவா நடக்க ஆரம்பிக்கும். இதனால வயிறு கனத்த உணர்வு ஏற்படும். வயிற்று உப்பசம் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பாலையும் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸையும் சேர்த்து எடுக்கிறது தவறு. ஸோ பால் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவு. தனியா எடுத்து சாப்பிட்றதா ரொம்பவே நல்லது. ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்குமே பால் தனியா, ஸ்நாக்ஸ் தனியா கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, சில பழங்களோடு பால் சேர்த்து குடிக்கிறத தவிர்க்கணும். கண்டிப்பா முலாம்பழம், தர்பூசணி பழம் இது 2யுமே பால் கூட எடுக்கவே கூடாது. அதாவது தர்பூசணி பழம் சாப்பிட்டதுக்கு பிறகு பால் குடிக்கிறதோ, இல்ல பால் குடிச்சிட்டு இந்த பழத்தை எடுக்கிறதோ தவிர்க்கணும். ஏன்னா தர்பூசணி பழமும் முலாம்பழமுமே வேகமாவே செரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது அது ஃபுல்லாமே தண்ணீர் சத்து நிறைஞ்சதுனால ஃபாஸ்டா செரிமானம் ஆயிரும். ஆனா பால் செரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த பாலையும் இது 2ம் ஒண்ணா சேரும்போது என்ன ஆகும்னா, ஸோ ஆப்போசிட் எதிர்வினைகளை கொண்டதுனால இது போய் உடல்ல பால் உறைய செஞ்சிரும். அதோடையும் செரிக்கிறதுலையும் இது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸ்டொமக்கு. ஏன்னா அது ஃபாஸ்ட் செரிமானம், இது ஸ்லோ செரிமானம். அதனால கன்ஃபியூஸ் ஆகி சிலருக்கு சில பலமான இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். வாமிட் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 5வது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் அதிகமான சர்க்கரைங்க. நார்மலாவே நம்ம வீட்ல பால், டீ, காஃபிலாம் குடிப்போம். அதில் எல்லாத்துலயுமே சர்க்கரை சேர்த்து தான் சாப்பிடுவோம். நான் அதை சொல்லலைங்க. மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீம் ஷேக் இதெல்லாம் குடிக்கிறாங்கல்ல, ஸோ அது எல்லாத்துலேயுமே அதிகமான சர்க்கரை சேர்க்கப்படும். ஸோ அதை நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் குடித்தா பரவாயில்ல. அதை சில பேர் ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு டெய்லிலாம் குடிப்பாங்க. ஸோ அது நல்ல பழக்கமே கிடையாது. ஏன்னா பாலில் இயற்கையாகவே
லாக்டோஸ் வந்து இருக்குது. அது கூட நம்ம சர்க்கரையும் சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா, தேவையற்ற கலோரி வந்து நம்ம உடலுக்கு வந்து அதிகமா செய்யும். இதனால உடல் எடை வந்து அதிகரிக்க செய்யும். ரத்த சர்க்கரை வந்து வேகமாகவே உயர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான பால் கூட ஐஸ்கிரீம் ஷேக்கு, இந்த மாதிரியான மில்க் ஷேக் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் அதிக புரத சப்ளிமெண்ட்ஸ்ங்க. புரதத்திற்காக நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புரத பவுடர் அதாவது புரோட்டீன் பவுடர் வாங்குவாங்க. இவங்கலாம் யாருன்னா, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய பாடிய டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, புரோட்டீன் பவுடர் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிடுவாங்க. அதுல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால்ல கலந்து குடிப்பாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாதது தான். இன்னும் நம்ம புரதம் வேணும்னா, நம்ம காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான பயறு வகைகள் இதில எடுத்துக்கலாம். ஆனா புரத பவுடரா, அந்த சப்ளிமெண்ட்ஸா எடுக்கும்போது, அவங்களுக்கு சிறுநீரக நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்வு, வயிறு உப்பசம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் யாராவது வந்து பால்ல சேர்த்து கலந்து குடுக்கிற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது நல்லது. இல்லன்னா இத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கூடவே ப்ராசஸ்டு மீட் எல்லாமே சாப்பிடுவாங்க. ப்ராசஸ்டு மீட்னா அதில என்ன இருக்கும்னா, உப்பு அதிகமா இருக்கும், சோடியம் அதிகமா இருக்கும். ஸோ உப்பு, சோடியம் இது எல்லாமே என்ன ஆகும்னா, நம்மளுடைய உறுப்புகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தும். சிறுநீரகம், கல்லீரல் இந்த மாதிரியான உறுப்புகளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் அப்படி சாப்பிடுறேன் அப்படிங்கிறது ஓகேங்க. இத வந்து ரொட்டீன் அடிக்கடி நீங்க எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாலும், முட்டையும். ஸோ பாலும் ரொம்பவே நல்ல உணவு. முட்டையுமே ஒரு சூப்பரான உணவுங்க. ஆனா 2யும் சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, செரிமான சுமை வந்து உங்களுக்கு ஏற்பட்டு, செரிக்கிறதுல பிரச்சனையாகும். அதனால தனித்தனியா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்ப நம்ம பார்த்த எல்லா உணவுகளையுமே நம்ம தனித்தனியா சாப்பிடும்போது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகள வழங்கக்கூடியது. ஆனா பால் கூட நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா, அது சில பல ஆபத்துகள ஏற்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தவிர்க்க சொல்றோம். பாலு கூட சேர்த்து சாப்பிட வேண்டிய நல்ல உணவுகள பார்க்கலாம். பேரிச்சம்பழம், பாதாம், ஓட்ஸு, சியா விதைகள், மஞ்சள், ஏலக்காய், குங்குமப்பூ இது எல்லாமே பால் கூட நம்ம சேர்த்து எடுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியங்கள கொடுக்கும். இதனால எந்த தீங்குமே ஏற்படாது. அதிக அளவுல கவனமா இருக்கிறவங்க யாருன்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ட் இருக்கிறவங்க பால் எடுக்கும்போது ரொம்பவுமே கவனமா இருக்கணும். அதே மாதிரி குடல் சார்ந்த நோய் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, சின்ன குழந்தைகள், வயதானவர்கள் இவங்க எல்லாருமே இந்த சேர்க்கைய தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமா எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, பாலுங்கிறது மிகவுமே சிறந்த சத்தான ஒரு உணவுங்க. அத நீங்க எடுத்துக்கிறங்க. மத்த உணவுகள எடுக்கும்போது இடைவெளி விட்டு எடுத்துக்கிறங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.